தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 14, 15 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. கரூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவானது. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து 26,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 24,000 கனஅடியிலிருந்து 30,000 கனஅடியாக அதிகரிப்பு. தொடர்ந்து 29வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குளிக்க மட்டுமல்லாது அருவி அருகே செல்லவும் தடை. ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மிருகண்டா அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் 3 நாட்களாக அடிப்படை வசதிகள் மற்றும் தூக்கமில்லாமல் தவிக்கும் மக்கள். தமிழ்நாட்டில் புதிதாக 4 மாநகராட்சிகள் இன்று உதயமாகிறது. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக தரம் உயர்கின்றன. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது மகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு மறுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. தினமும் இரவு நேரத்தில் போனில் அழைத்து தொந்தரவு செய்வதாக கண்ணீர் மல்க புகார். டார்ச்சர் கொடுத்து நான் அங்கே வரியா இங்கே வரியான்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிட்றேன்னா ஏன் உனக்கு தெரியாதா? எதுக்கு கூப்பிட்றேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியாதா? இல்லை நீ வரியா இல்லை நான் வருதா அப்படின்னு. நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையானதற்கு கண்டனம். கேரளாவில் மீண்டும் வெளுத்து வாங்கும் கனமழை. 6 ஓடைகளில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் மக்கள் பீதி. கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு. மலைப்பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை. பாதுகாப்பை தேடி மூட்டை முடிச்சுகளுடன் இடம்பெயரும் மக்கள். வயநாட்டில் 14வது நாளாக தொடரும் மீட்புப் பணி. தோண்ட தோண்ட கிடைக்கும் உடல் பாகங்கள். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று முதல் 15ஆம் தேதி வரை இருசக்கர வாகன பேரணி.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர வாகன சோதனை. இமாச்சலில் ஆற்றை கிடக்கும் போது வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழப்பு. 9 உடல்கள் மீட்பு. மாயமாகிய மேலும் 2 பேரை தேடும் பணி தீவிரம். பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் உள்ள பாபா சித்தநாத் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் யாத்திரை பாதையில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு. 218 பேரை பத்திரமாக மீட்டது இந்திய விமானப்படை. வங்கதேசத்தில் நீதித்துறையை மறுசீரமைக்க கோரி மாணவர்கள் தொடர் போராட்டம். வங்கதேச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி விலகியதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சையத் ரஃபாத் அகமது பதவியேற்பு. வங்கதேச கலவரம் மற்றும் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னணியில் அமெரிக்கா உள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பரபரப்பு குற்றச்சாட்டு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நிறை புத்தரிசி பூஜை. நாட்டில் விவசாயம் செழித்து வறுமை நீங்குவதற்காக சிறப்பு வழிபாடு. அதானி குழுமம் மற்றும் செபி குறித்து ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையின் எதிரொலி. இந்திய பங்குச்சந்தை இன்று மிக மோசமான அளவில் சரிய வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தகவல். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம்.